அமைதியாக வரிசையில் நிற்கவும். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தள்ளு தள்ளு தள்ளு, இடவிடு இடவிடு, ஆளுகளுக்கு இடவிடு. எவ்வளவு நேரம் நீங்க நின்று இடக்க வேண்டியிருக்கீங்களா? எந்த சபை நீ எந்த சபை உன் பொறுப்பு என்ன? எத்தனை மெசேஜ் நீ கேட்டிருக்க? நீ எத்தனை மெசேஜ் கொடுத்துருக்க? பின்னாடி போ, பின்னாடி போ, தள்ளி போ. ஆராதனை பண்ணுவியா? உனக்கு வச்சு பண்ண தெரியுமா? பின்னாடி போ. எவ்வளவு நேரம் இருக்கிறதுல எந்த வரிசையிலுமே நின்னது கிடையாது. என்னதுலே இது? இந்த கைக்கூலியெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. பெரியவருங்க, பெரியவரை பார்த்தாதான் சரிப்பட்டு வரும். பரலோக ராஜ்ய நுழைவாயில் ஆவண சரிபார்ப்பு உங்களை வரவேற்கிறது. உங்கள் பேர்? என்கிட்ட கேட்கீங்க? நான் ஒரு இடத்துலயும் நின்னது கிடையாது. நின்னது கிடையாது, பேங்க்ல நின்னது கிடையாது, ஏடிஎம்ல நின்னது கிடையாது, ஹாஸ்பிட்டல் நின்னது கிடையாது, ஹோட்டல்ல நின்னது கிடையாது, ஈவினிங் நின்னது கிடையாது, பேங்க்ல நின்னது கிடையாது, டாஸ்மார்க்ல. சரி, அதெல்லாம் விடு. இந்த அடிமட்ட லெவல்லாம் பேசி நம்ம பழக முடியாது. ரெட்டியாரு ரெட்டியாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. திரும்பவும் என் பேரே கேட்கீங்க? அதுக்கு என்கிட்ட கேட்கீங்க? நோவால இருந்து யோனா வரைக்கும், சகரியால இருந்து சகேவு வரைக்கும் இங்க எல்லாருமே பேர் சொல்லித்தான் உள்ள போயிருக்காங்க. அதனால உங்க பேரை சொல்லுங்க. அப்படியா? சரி. ஜேஜே இருக்கான்னு பாருங்க. ஜேஜேயா? உங்க முழுமையான பேரை சொல்லுங்க. ஜெபமணி இருக்கான்னு பாருங்க பாப்போம். இல்லையே. இருக்க. அது எப்படி இருக்கும்? ஜெபமணி ஜேசி இருக்கான்னு பாருங்க பாப்போம். அங்க என்னது கூட தெரியுங்க? புதான நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்சம் சுடியே நிக்கேன்டா. தக 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 தக. நல்லா தேடி பார்த்துக்கேன். உங்க பேர் இங்கே இல்லை. இல்லையா? இத பாருங்கடா, மைக்ல இருந்து கோயில் பைக் வரைக்கும், பெல்லில இருந்து கோயில் அடிக்கல்லு வரைக்கும் நம்ம பேர் எழுதாத இடமே கிடையாது. ஏன் இன்னும் நம்ம ஜெம்ஸ்ல இருந்து கிம்ஸ் வரைக்கும், சிபிஎம்ல இருந்து ஏபிஎம் வரைக்கும் நம்ம பேரை தெரியாத ஆளே கிடையாது. இத பாடா தம்மா துண்டு புக்கை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கு. நல்லா தேடி பார்த்துட்டேன். உங்க பேர் இங்கே இல்லை. இப்ப நீங்க போக வேண்டிய இடத்துக்கு இப்போ. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பிடிக்க வேண்டிய இடத்தை பிடிக்கிறேன். உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவா, நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவா. நமக்கு ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். பத்தி வெளியே விசாரிச்சிருப்பாங்க. சரி போவோம். தலைவரே, உங்களுக்கு இங்குள்ள ஆட்கள் தெரியுமோ? ஆமா, எல்லாம் நம்ம கைக்குள்ள நடந்து போய்க்கதானே. பெரிய ஆளா இருப்பார் போலயா? எப்படி இது முன்னாடி வருமா? எங்க வரேன். ஹலோ, எங்கன்னு கேட்கேன். பின்னாடி நில்லுங்க. What is this here? What is this here? Nonsense of heaven. You are speaking. I am gentleman from here. My date of birth 11/11/1997. My mother's name Ranjita. I am secretary of Indian Business. What is this here? சரி, நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். பின்னாடி நில்லுங்க. ஹலோ, எப்படி சர்டிபிகேட்ல ஒழுங்கா இருக்கா? எப்படி இருக்கு. ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு. ஆதார் கார்டு இருக்கும். தெளிவா இருக்கா போலியே. இருக்கக்கூடாது, குழப்பணுமே. ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய பேர் தானே உங்களுக்கு சர்டிபிகேட்ல இருக்கு. அது வந்து இந்த எடுக்க கொஞ்சம் பார்ப்போம். ஐயே இது ஸ்பெல்லிங் எல்லாம் மாறில நடக்கு. இப்போ இதை வச்சுட்டு ஒன்றும் போக முடியாத. வெளியே தள்ளிடுவாங்களே. அப்படியா?
ஆமா, இதுல உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கு, அதுல ஸ்மால் லெட்டர் இருக்கு, மொத்தத்துல உங்களுக்கு மீனிங் மாறி போச்சுல. அப்படியா? ஐயோ, இப்ப என்ன பண்ணதுக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ நமக்கு இப்படிதான் பேர் புண்டக்க மாட்டாங்க மாறி கிடந்து நமக்கு இந்த ஆள் இப்படி கொஞ்சம் விட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஜோசப் தெரியுமா? புரட்சி நாயகி, இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அவரோட உயிர் தொண்டனாங்கண்ணா. நம்ம பங்காளி அவரு நமக்கு ரெடி பண்ணி தந்ததுதான். பாருங்க, ஒரிஜினல் இது டூப்ளிகேட் தான் கண்டே முடிய முடியாது. சரி, ஒண்ணு பண்ணு, நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க. நான் முதல்ல போய் என் வேலையை முடிச்சேன். முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி தரேன். நம்ம நியாயத்துக்கு போராடணும் இல்லையா? ஒரே மனமா நியாயத்தை கேட்கிறோம். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சகாயம். சால்ட் சகாயம். சால்ட் சகாயம். உங்களுக்கு ஏசி மனுஷன் உலகத்துக்கு உப்பா இருக்கணும்ல சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம பேரு சால்ட் சகாயம். எல்லா இடத்துலயும் நம்ம சால்ட் சகாயமா இருப்போம் நீங்க நினைக்க கூடாது. சில இடங்கள்ல அசால்ட் சகாயமாவும் நாங்க மாறுவோம். வரலாறு இருக்கு, மாறினதுக்கு உண்டான வரலாறு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பேர் இங்க இல்லையே.